இன்றைக்கி நாம் உளுந்தம்பருப்பில் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரைக்க உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட 10 முந்திரி 10 பாதாம் சேர்த்து அதுவும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்தது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இனிப்புக்கு அரை கப் வெல்லம் துருவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம உளுத்தம்பருப்பு மாவை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் நான் காய்ச்சி ஆறின பால் தான் ஒரு டம்ளர் ஊற்ற போகிறேன். பாலும் நல்லா கொதித்ததும் நம்ம வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்தது பச்சை வாசமெல்லாம் போகட்டும். அப்போ தான் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். சுவையான உளுத்தம்பருப்பு பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.